அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்துள்ள காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்துள்ளனர். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உட்பட 34 பேரை காவல்துறை கைது செய்துள்ளனர். தென் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் 50க்கும் அதிக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேலுடன் தொடர்புகளை கொண்டுள்ள ஆயுத வியாபாரிகளுடனான தொடர்பை துண்டிக்க வேண்டும் என கோரி நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை சூழ கூடாரங்களை அமைத்து போராட்டங்களை ஆரம்பித்ததைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பல பல்கலைக்கழகங்களில் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக, கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கலிபோர்னியாவில் யூசி பெர்க்லி மற்றும் யுஎஸ்சி பல்கலைக்கழகங்களில் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்தன. கலிபோர்னியா அரசு பாலிடெக்னிக் பல்கலைக்கழகத்தில் தளபாடங்கள், கூடாரங்கள் போன்றவற்றை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்குள் முற்றுகை போராட்டத்தை மேற்கொண்டதால் பல்கலைக்கழகம் மூடப்பட்டது. பாலஸ்தீன ஆதரவு குழுவை சேர்ந்த மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டமைக்கும், காசா யுத்தத்திற்காக பல்கலைக்கழகம் இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தும் ஹவார்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் கூடாரங்களை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மசசூட்ஸ் முதல் கலிபோர்னியா வரை பல பல்கலைக்கழகங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பேரணிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சுற்றி முற்றுகையிடும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். Disperse! 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 Back out! Back out! Back out! Take the ball edge of this party. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.